இது எங்க கொண்டு போகும்னா ஆன்ம விழிப்பு அப்படின்னா என்னன்னு காட்டும், தன்னை அறிதல் அப்படின்னா என்னன்னு காட்டும். இதன் முடிவுல திருப்புகழ் சாமி கதை கேட்டீங்கல்ல? ஆமா சாமி. திருப்புகழ் சாமி கதைய நான் கீழே சொல்றேன். ஓகே, சாமிகிட்ட சொல்றேன். சொன்னா என்ன ரிசல்ட் வந்திருக்கும், என்ன ரியாக்ஷன் என்ன கொடுப்பீங்க? அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்கல்ல. ஆமா சாமி. இவர் ரியாக்ஷன் என்னன்னா, இதே மாதிரி சாமி நான் ஒரு இடத்துல வந்து அபிராமி அந்தாதி பாடிட்டு இருந்தேன். பாடும்போது வந்து ஒரு சில இது வந்து தப்பா பாடிட்டேன். ஒரு வார்த்தை வந்து உச்சரிப்பு பிறண்டு போச்சு. பிறழ்ச்சியானதை நான் கவனிச்சிட்டேன். வந்து அந்த பாட்டுல லைட்ஸ் இருந்தனால பெருசா கவனிக்கல. பிறகு ஒரு பெரியவர் இருந்தாரு, அவர்கிட்ட கூப்பிட்டு நான் கேட்டேன், இது மாதிரி உச்சரிக்கும் அது பிறண்டு போச்சு அப்படின்னு சொல்லி பொருட்படுத்திக்காதீங்க, மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவரு சொன்னாரு, வார்த்தையே மாத்தி நீங்க போட்டிருந்தாலும் சரி, உள்ளம் உருகி நீங்க பாடினதுல அது எதுவுமே தெரியல அப்படின்னாரு. அப்ப அந்த உள்ளம் உருகிறது தான் முக்கியம், பாடல்கள் வரிகள் இல்ல. கண்டிப்பா. அதனாலதான் சாமி திருப்புகழ் சாமி மேல பாடும்போது அந்த வார்த்தைகள் வந்து பெருசா யாரும் கவனிக்கல. உள்ளம் உருகிறதுல எல்லா தவறுகள் எல்லாமே நடந்து போச்சு. கண்டிப்பா. என்ன இந்த மொழி, மந்திரம், தந்திரம் இது எல்லாமே வந்து கடை தேர்வதற்காக உற்பத்தி செய்யப்பட்டவை. கடை தேர்வதற்கு பயன்படும். ஆனா அதெல்லாம் சரியா அப்படியே செஞ்சாதான் பயன்படும். இல்ல மெக்கானிக் மாதிரி அதுக்கு ரோபோட் செஞ்சுட்டு போயிடலாமே இந்த வேலையா. ஒரு ரேடியோ பாட்டு பாட விட்டுறலாம்ல. ஆமா சாமி. ரேடியோ உள்ளம் கசிந்து உருவக்கூடிய அந்த அன்புதான் கடை தேற்றும் ஒழிய மனப்பாடம் பண்ற வார்த்தைகள் இல்ல. மந்திரங்களும் வந்து அதே போலதான். டேப் ரெக்கார்ட்ல போட்டு விட்டு இருந்தா எல்லாரும் போய் சேரணும்ல. டேப் ரெக்கார்டு போய் சேர்ந்துடணும். கனகதாரா தோத்திரத்தை இன்னும் இருக்கு. கனகதாரா தோத்திரம் அப்படியே இருக்கு. மனுஷன் கூட ஒவ்வொரு வார்த்தைகள ஒரு எழுத்துக்களை அப்படியே மாத்தி உச்சரிப்பு சரியா வராது. நாக்கு தடிச்சிருந்துச்சுன்னா லா சரியா வராது. ராம்பாவ வெள்ளக்காரன் சுத்தமா சொல்ல முடியாது லா. கண்டிப்பா சாமி. இப்ப அவன் சொன்னா தப்பு தப்பா தான் வரும் தோத்திரம். சரி, அவன் தப்பா சொல்றதுனாலதான் இன்னும் நெல்லிக்காய் மழை பொழியல. ரேடியோ சரியா சொல்லும் அப்படின்னு ரேடியோல போட்டு விட்டு அதை சொல்ல விட்டோம்னா மழை கொஞ்சிருமா? வராது. உள்ளத்தையும் இறைவனையும் தொடர்புபடுத்துறதுக்குதான் அந்த மந்திரங்கள் எல்லாமே. அந்த உள்ளம் உருகிற அன்புதான் கணக்கே தவிர உச்சரிப்புகள் கணக்கல்ல.